கிருபையை பற்றி கொள்ள ஆயத்தமா இருங்க. இரண்டாவதாக ஜெபத்துல அதிகமாய் செலவிட ஆயத்தமா இருங்க. உங்களுடைய உயர்வுக்கு இந்த 2 காரியத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லலாமே? ஆண்டவரே, என்னுடைய உயர்வுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் விரோதமாய் செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீர் அழிப்பீராக. என்னை நீர் ரட்சிப்பீராக. என்னை நீர் ரட்சிப்பீராக. தினந்தோறும் எழும்பி இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் ரட்சித்துக் கொண்டே இருப்பார். அப்படின்னா விடுதலை செய்து கொண்டே இருப்பார். எந்த சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளாதபடி, பதட்டம் அடையாதபடி, ஆமென் ஸ்தோத்திரம், இருளில மாட்டிக்கொள்ளாதபடி, வழி தவறி போகாதபடி கர்த்தர் உங்களை எல்லா குழியிலிருந்து கர்த்தர் தூக்க உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே? ஹல்லேலூயா. ஆமென். அகாஸ்வரு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய அரசாட்சி நேரத்துல மொர்தெகாய் தேவனுடைய மனுஷனாய் ஆமென் ஒரு நன்மையை செய்றான். ஹல்லேலூயா. ஒரு நன்மையை செய்றான். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு மனுஷன். அவனுக்கு விரோதமாய் ஆமான் பலவிதமான திட்டங்களை ஏற்படுத்துறான். ஒரே ராஜா தான் அகாஸ்வேரு. ஹல்லேலூயா. அந்த ராஜாவை வைத்து 6ஆம் அதிகாரத்துல மொர்தெகாவை கர்த்தர் உயர்த்துறாரு. 7ஆம் அதிகாரத்துல ஆமான அழிகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பாரு, சத்துருவை அழிப்பார். இந்த காரியம் உங்களுடைய குடும்பத்தில் தொழில நடக்க வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெப ஆவியை தூண்ட விரும்புகிறார். ஜெப ஆவியை கொடுக்க விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் ஸ்தோத்திரம், எப்படி நான் வாழ்றது, எப்படி உயர்றது என்று சொல்லி கேள்விகளோடு கண்ணீரோடு உட்கார வேண்டிய தேவையில்லை. அதிகமான கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. இரண்டாவதாக ஜெபத்தில் இறங்கி சத்துருவை கட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை நாவுல இயேசு என்ற நாமத்தின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.